Taste the Daily. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி பேரூராட்சியில் பல கோடி ரூபாய் ஊழல் முறைகேட்டை கண்டித்து வேதாந்தம் திடலில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் சி.வி. சேகர் தலைமையிலும் அமைப்பு செயலாளர் கல்யாண ஓடை துரை செந்தில் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பேரூராட்சி முறைகேடுகள் தொடர்பாக திமுகவை சேர்ந்தவரே வழக்கு தொடர்ந்திருப்பதாகவும், பேரூராட்சி தலைவர் சாந்தியின் கணவர் மற்றும் அவர் மாமனார் ஆகியோர் ஒப்பந்த பணிகளை உறவினர்கள் செய்யக்கூடாது என்ற விதிமுறையை மீறி பல ஒப்பந்த பணிகளில் ஈடுபட்டு முறைகேடு செய்துள்ளதாக தெரிவித்தார். இதுகுறித்து திமுக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் அடுத்த கட்ட போராட்டம் தொடரும் எனவும் தெரிவித்தார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்று திமுக அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். பேரூராட்சிகளுடைய விதிகளின்படி ஒருவர் பேரூராட்சி மன்ற தலைவராக இருந்தால் அவர் குடும்பத்தை சார்ந்த யாரும் ஒப்பந்தக்காரர்களாக இருக்கக்கூடாது. அவருடைய கணவர் சேகரும் ஒப்பந்தக்காரராக இருக்கிறார், அவருடைய மாமனார் செல்வராஜ் ஒப்பந்தக்காரராக இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒப்பந்தங்கள் முழுவதுமே யார் கேட்டாலும் அடாதடியாக பேசிக்கொண்டு ஒரு குடும்பமே இந்த பேராவூரணியை மிரட்டி கொண்டு அவர்கள் வைத்ததுதான் சட்டம் என செய்து கொண்டிருக்கிறார்கள். 2025-2026 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி காலை 11 மணிக்கு மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டுக்கான முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என்பதால் குடியரசுத் தலைவர் உரையுடன் நாடாளுமன்ற அலுவல் ஜனவரி 31ஆம் தேதி கூடுகிறது. தொடர்ந்து பிப்ரவரி 1ஆம் தேதி காலை 11 மணிக்கு நாடாளுமன்றத்தின் மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2025-2026 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கூடுவது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு விரைவில் வெளியிடுவார் என கூறப்படுகிறது.